ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாருங்கள் ரொம்ப நாள் இந்த பக்கம் வரவே இல்லை. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம இதில் இருக்க இன்றைக்கி மிளகாய் பறிக்கலான்னு பார்த்தோம். பாருங்கள், ஒயிட் கலர் சங்குப்பூ பூத்துருக்கு. பாருங்கள், நம்ம ரொம்ப நாளாக எடுக்கலை. இந்த சைடு வர்றதே இல்லை, ரொம்ப அடசலாக கிடக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போயும் அப்படி தான் இருக்குது. மழை பெஞ்சு ரொம்ப அடசலாக தான் கிடக்கு. ஆனாலும் மிளகா பறிப்போமேன்ட்டு வந்திருக்கேன். பாருங்க, சும்மா அங்கிட்டிருந்து மணி பிளான்ட்டை கட் பண்ணி கொண்டாந்து வச்சுருந்தேன். தண்ணியே விடலை, ஆனாலும் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பாருங்கள், நமக்கு இன்றைக்கி எவ்வளவு ஒயிட் கலர் சங்குப்பூ பாருங்கள், இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு. மிளகாயை பாருங்கள், பழமே பழுத்துருக்கு. ஏற்கனவே அம்மா வந்த அன்னைக்கு அம்மா கூட்டிகிட்டு வந்து பறித்து கொடுத்தாங்க. இங்கிட்டு வர பயப்படுறதுன்றதுனால இன்றைக்கி நம்மளே வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு குச்சியை மட்டும் துணைக்கி எடுத்துக்கிட்டு வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், வேஸ்ட்டாக போயிடுது அப்படியே விட்டால். பழுத்து இங்கே பாருங்கள், பழமா பாருங்கள் காய். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சுன்னா நம்ம பாவணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இடம் இருந்தால் நம்ம போடுற கழிவு தண்ணிகள்லேருந்தே நமக்கு வந்து காய்கறிகள்லாம் கிடைக்கிது. பாருங்கள், நம்ம வீட்டில் மிளகா, தக்காளி இது ரெண்டும் தானாக தான் முளைச்சி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி நம்ம வந்து இந்த கத்திரியும் வெந்தயம் மட்டும்தான் நம்ம விதை வாங்கி போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் ஒயிட் கலர் சங்குப்பூ, கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ஒரு சைடு நமக்கு இந்த சின்ன சந்துக்குள்ளே நமக்கு கிடைச்ச அறுவடை இவ்வளவு. பாருங்கள், நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்னும் வேறு என்ன பூக்கள். பவளமல்லி காலையில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வெயில் வந்தால் அது அப்படியே வண்டிட்டுக்கு போச்சுன்னா அதுவும் அரிஞ்சிக்கிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, மற்ற என்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், தூதுவளை எப்படி வளைஞ்சு போயிருக்கு பாருங்கள். வளர்ந்து தக்காளி பூக்கள் புத்தோடையே இருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயம் பாருங்கள், ஒரே ஒரு வெண்டைக்காய் பாருங்கள். ஒரே ஒரு வெண்டைக்காய். கொஞ்சம் மிளகு தக்காளி கீரை பாருங்கள்.
பாருங்கள், நமக்கு இவ்வளவு மிளகு தக்காளி கீரை கிடச்சிருக்கு. பாருங்கள், காலை வெளிச்சம் கிளார் அடிக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ மிளகு தக்காளி கீரை நமக்கு கிடச்சிருக்கு. வாங்க இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட அந்த ரோஸ் பூத்துருச்சு. மணி பிளான்ட் அங்கேருந்து கட் பண்ணி கொண்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளவு படர்ந்துருச்சு. இது கற்பூரவள்ளி. இங்கே பாருங்கள், நம்மளோட இன்றைக்கி இந்த ரோஸ் அன்றைக்கி காமிச்ச ரோஸ் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பூத்துருச்சு. தண்ணி அதிகம் இல்லாமல் அப்படி கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மிளகு தக்காளி கீரை நல்லா காய் காய்ச்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ கீரை நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளோட எப்பவும் பூக்கிற பவளமல்லி அந்த ஒரே ஒரு ரோஸ் பூத்துருச்சு. கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, அது நம்ம பருப்பு போட்டு வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கீரை இருந்தால் கூட போதும். இது வெள்ளை பொன்னாங்கண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி சங்குப்பூ, மிளகாய், ஒரே ஒரு வெண்டைக்காய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட நமக்கு சின்ன தோட்டத்தில் நமக்கு கிடச்ச ஒரு அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.